நேத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வடக துவையை தான் அரைச்சிருந்தேன். இது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வடகெல்லாம் நான் வந்து தங்கச்சி கல்யாணம் ஆனதுல இருந்து நான் வீட்டுல போடுறதே கிடையாது. தங்கச்சி வீட்டுல இருந்து எனக்கு வருஷம் ஒரு 5-6 உருண்டைக்கு மேல போன வருஷம் கொடுத்து விட்டதுல டப்பால மீதி அவ்வளவுதான் இருக்கு. இப்ப இந்த வருஷம் போன வாரம் தான் ஒரு 7 உருண்டை கொடுத்து விட்டாங்க. தங்கச்சி வீட்டுல எல்லாருமே ஜாயிண்ட் ஃபேமிலி தான். ஏதாவது ஒரு பொருள் செய்யணும்னாவே எல்லாருமே சேர்ந்துதான் செய்வாங்க. அதுலயும் அவங்க செய்யறதுல எனக்கு எப்போதுமே ஒரு பங்கு வந்துரும். அவங்க மாமியார் கரெக்டா எனக்கு கொடுத்து விட்டுருவாங்க. வடக துவையலுக்கு கொஞ்சமா வடகத்தை எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடணும். எல்லா வெங்காயம் அதுல இருக்க கடுகு எல்லாமே பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதே தனியா எடுத்து வச்சுட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகா அதே எண்ணெயில சேர்த்து வதக்கிட்டு கூட கொஞ்சமா தேங்காய் சேர்த்து வதக்கி இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சமா புளி உப்பு சேர்த்து லைட்டா இதை வதக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அரைக்க வேண்டியதா. இந்த வடகத்தவை ரொம்ப நல்லது. தாளிப்பு வடகத்துல கடுகு பெருஞ்சீரகம் ஜீரகம் இதுல வெங்காயம் பூண்டு இருக்கு. மெயினா இதுல விளக்கெண்ணெய் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி காய வைக்கிறதுனால துவையும் உடம்புக்கு நல்லதுதான். இது பழைய சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ரசம் சாதத்துக்கு நல்லா இருக்கும். நேத்து ஒன்னும் சமையல்லாம் ஒண்ணுமே பெருசா செய்யல. சாதம் வடிச்சுட்டு இந்த வடக துவையில செஞ்சுட்டேன். முந்தானத்து வெள்ளிக்கிழமை வச்ச சாம்பார் அப்படியே இருந்துச்சு. சரி இதை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு விட்டுட்டேன். பாப்பா வேற இல்ல, பாப்பா ஊருக்கு போயிருக்கா. என்னெல்லாம் ரொம்ப ஊத்தி வதக்கணும் தேவையில்லை. ஏற்கனவே விளக்க நான் கலந்துருக்கிறதுனால கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சது சேர்த்து நல்லா சுருள வதக்கி எடுத்து வச்சிட்டோம்னா 4-5 நாளா இருந்தாலும் கேடாது. சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாம் கம்பெனிக்கு முன்னாடியே போட்டு கொடுத்துட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கம்பெனிக்கு கிளம்பி போயாச்சு. பாப்பாவை ரொம்ப எங்கேயுமே வெளியில நாங்க அனுப்புனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் எங்களை பிரிஞ்சு ரொம்ப லாங் போறா. ஸ்கூல்ல வந்து கொடைக்கானல் ட்ரிப் அழைச்சிட்டு போறாங்க. அதுக்காக பாப்பாவும் ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பி ஃப்ரைடே நைட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்துருவாங்கன்னு பாக்குறோம். எப்படியும் மிட் நைட் ஆகும் போல.